ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரியல்மி நார்சோ 50ஏக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ அது கூட சேர்த்து இந்த ஃபோனை எப்படி டியர் டவுன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஸ்பிளே பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம் ட்ரைவை கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபோனோட பேக் பேனல் கழட்டிக்கலாம். கழட்டிட்டே இருக்கோம். ஓகே, பேக் பேனல் கழட்டியாச்சு. இந்த பேக் பேனல் பார்த்துக்குங்க. இந்த பேக் பேனலு இதை ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோனில் இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டிக்கலாம். ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கழட்டிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிட்டோம். இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் டோரை ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் டோர் எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வாங்க, இதை பேட்ரி கனெக்டர். பார்த்திங்கன்னா பேட்ரி நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதை பேட்ரி கனெக்டர் ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி கழட்டணும். பேட்ரி மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த புல் டேப் பிடிச்சி இழுத்திங்கன்னா பேட்ரி வந்துடும். கைஸ், ஒரு வழியாக 1 மணி நேரம் போகிறதுக்கப்புறம் கழட்டியாச்சு. இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹீட் பண்ணி பேட்டரியை கழட்டிக்கிங்க. பேட்ரி தான் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சிம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கழட்டி எடுத்துக்கோங்க. காய்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய டிஸ்பிளேவை கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேயோட ஸ்டிப்பை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு டிஸ்பிளேவும் கழட்டிக்கலாம். நான் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டிஸ்பிளே கொஞ்சம் கழட்டிட்டு இருக்கோம். பழசை கிட்டத்தட்ட கழட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், பழைய டிஸ்பிளே ரிமூவ் பண்ணியாச்சு. வந்து நம்ம புது டிஸ்பிளேவை எடுத்துகிட்டு வந்து உங்களை சந்திக்கேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம டிஸ்பிளே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்பிளே இருக்குது. இங்கே எடுத்து காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பார்த்துங்க, புதுசு. காய்ஸ், பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வாங்கி வச்சுருக்கு டிஸ்பிளே. இப்போ இதை வந்து எப்படி இந்த ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறதுங்க நம்ம பார்த்துக்கலாம். காய்ஸ், இந்த டிஸ்பிளே இதில் மாட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதில் இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் கிழிச்சிடலாம். இங்கே கொடுத்துருக்க ஸ்டிக்கர்லாம் கிழிச்சிட்டு இந்த ஒரு ஸ்டிக்கர் கிழிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா டிஸ்பிளே வந்து அதில் ஒட்டிக்கலாம். அதில் ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா P700ன்னு ஒரு கம் இருக்குது. இந்த கம்மு தான். இதை ஃபஸ்ட் நீங்கள் வாங்கிக்கிங்க. நான் வேணால் அமேசான் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்து வாங்கிக்கிங்க. ஓகேவா? இந்த கம்மை வந்து கரெக்டாக இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமில் இந்த எட்ஜில் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க பழைய கம்லாம் இருக்கணும். ஓகே கைஸ், இப்போ இதில் பழைய கம்லாம் சவுண்ட் எடுத்தாச்சு. இப்போ புது கம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம கம்மா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டிஸ்பிளே எடுத்து அதில் வச்சு கரெக்டாக அது வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள். வச்சு லைட்டாக ப்ரெஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சீட் ஆகிக்கும். ஓகேவா?
பார்ப்போம். அது இப்போ நான் ஃபோனை ஒன்று அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு பேட்டரியிலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேட்ரி எடுத்துக்கணும். பேட்ரி வச்சுக்கலாம். அப்படியே எடுத்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு பாட்டாக அசம்பிள் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சு நமக்கு. ஃபஸ்ட் நம்ம பேட்ரி, அப்புறம் சார்ஜிங் போர்டு, ஸ்பீக்கர், அப்புறமா டிஸ்பிளே 3 கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டு நம்ம இந்த கேஸை போட்டுட்டு டைட் வச்சு நம்ம ஆரம்பிச்சு கைஸ். ஓகே, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் எடுத்து அப்படியே இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இருக்க எல்லா ஸ்க்ரூவும் ஒன்றா டைட் வைக்கணும். நான் டைட் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் இப்போ எல்லா ஸ்க்ரூ டைட் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த பேக் டோர் எடுத்து மாட்டிப்போம். ஓகே கைஸ், பேக் டோர் மாட்டியாச்சு. இப்போ என்னென்னா பெப்பன் போட்டால் வேலை முடிஞ்சு. பெப்பன் போட்டு ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ஃபோன் நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஆச்சு. அவ்வளோதான். அப்ளை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. பேட்டரி மட்டும் போட்டுட்டோன்னா அவ்வளோதான். எப்படி இந்த மாதிரி நீங்கள் டிஸ்பிளே இந்த கம்மை வச்சு ஒட்டினீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸாவது காய விட்டு அப்புறமா பெப்பன் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லது கைஸ். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண எல்லா டூல்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டிஸ்பிளே லிங்க்கு கூட கொடுக்குறேன். வேணால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோனுக்கு இந்த மாதிரி ஃப்யூச்சர் ஏதாவது டிவைஸ்க்கு டிஸ்பிளே மாற்றணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ ஆன் தி வேல இருக்குது.